கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் வாழும்போது உலகத்தில் இருக்கிற பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும். 1 பேதுரு 5, 9, 10 வசனங்களில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது விசுவாச வாழ்விலிருந்து நம்மை வழிவிலக பண்ண கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் உலகத்தை சார்ந்து வாழும்படியாக பிசாசு நம்மை திசை திருப்புவான். ஆகவே ஜாக்கிரதையாய் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்போது உடனடியாக நாம் கர்த்தரிடத்தில் அந்த சூழ்நிலையை தெரிவிப்பதை விட்டுவிட்டு மனிதர்களை நாடி செல்கின்றோம். அதே வேளையில் கர்த்தரை முறுமுறுக்கின்றோம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம் வந்து விட்டதே என்று சொல்லி கர்த்தரை முறுமுறுத்து அவரை விட்டு பின்வாங்குகின்றோம். அதன் மூலமாக நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இல்லாமல் அவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். அப்படி இல்லாமல் நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எந்த சூழ்நிலையானாலும் அவரை விசுவாசித்து இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், மாற்றவில்லை என்றாலும் அதிலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டும் கர்த்தரை அல்லாமல் வேறு எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாயிருந்தார்கள். கர்த்தர் எங்களை விடுவியாமல் போனாலும் பரவாயில்லை என்று வைராக்கியமாக கர்த்தருக்காக நின்றார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். தானியேல் கர்த்தரை விசுவாசித்ததினால் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற சூழ்நிலையிலும் அவன் முன்பு செய்தது போல 3 வேளையும் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எதிலே உறுதியாக இருக்கிறோம்? கர்த்தரின் பேரிலா உலகத்திலா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் மேல் வைத்துள்ள விசுவாசத்தில் உறுதியாயிருப்போமானால் நாம் நிச்சயமாக பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். நம்முடைய பாடுகளை மேற்கொண்டு கர்த்தருக்கென்று உறுதியாக நின்று அவரோடு நித்தியமாய் வாழ முடியும். ஆகவே சோர்ந்து போகாமல் முடிவு பரியந்தம் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்காக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து அவரோடு என்றென்றும் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாயிருக்க எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.